இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து என்னென்ன அறுவடை பண்ணோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் நிறைய இருந்துச்சு. அதில் நிறைய இது காஞ்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கான வேலையுமே ரொம்ப அதிகம். அதை கட் பண்ணி மறுபடியும் வெயிலில் காய வைக்கணும். நிறைய களையுமே அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் நிறைய காய்ச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் வந்து எல்லாத்தையுமே ஏன்னா அப்படியே விட்டோன்னு பார்த்திங்கன்னா குரங்கு இங்கே நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே கடிச்சு போட்டுரும். அதனால் கொஞ்சம் சின்னதாக இருந்ததெல்லாம் கூட நான் எடுத்துக்கிட்டேன் எல்லாமே. சரி நாளைக்கு ஏதாச்சும் கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா பீர்க்கங்காயும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தா யாரோ எடுத்து போட்டிருந்த மாதிரி இருந்தது. மேபி குரங்கு தான் எடுத்து போட்டுச்சா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அதையுமே எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ உருளைக்கிழங்கு கிடச்சிது. அதிலே பேபி பொட்டேட்டோவும் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் காராமணிக்காயும் மொச்சக்காயுமே நிறைய இருந்தது. சரி அதையுமே வெயிலில் காய வைக்கலான்னு சொல்லிட்டு அதுவுமே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கேரட் வந்து பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு கேரட் நிறையா இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் நிறைய கேரட்ஸுமே எடுத்துக்கிட்டேன். சப்ஸ்கிரைப்.